உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபு நட்சத்திரம். நான் சொல்லிட்டே இருக்கேன். ராகுவின் ஆளுமை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இயங்க போகுது, என்னதான் பண்ண என்னதான் ஏன் பண்ண போகுது. இது வரைக்கும் நானா ஜாலியா இருந்தேன். இந்த குரு வேற அப்படியே உட்கார்ந்தாரு. உட்காந்து வக்ரம் ஆயிட்டாரு. பரவாயில்ல, நம்மளை பார்க்க மாட்டாரு, பக்கத்து வீட்டுக்கு தான் போவாருன்னா இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போறாராமா. உங்களை தான் பார்ப்பேன்றாரு. கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம், குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி இது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வராத வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. சூப்பரான டைம் பீரியட். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தானே எல்லா பிளான்ட்டும் அடக்கி ஆழ்ந்தீங்க. உங்க நட்சத்திரநாதன் தான் பண்ணாரு. இந்த தடவை அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. சாமிகளா நிறைய போட்டி, பொறாம, வயிற்றெரிச்சல், கண்ணெரிச்சல் எல்லாம் இந்த தடவை வரப்போகுது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தா உப்பெல்லாம் சுத்தி போட்டுருங்க. யாரும் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கே நம்மளே போதுன்ற மாதிரி நிறைய உங்கள் மீதான ஒரு போட்டி பொறாம அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் வக்ரமா இருக்காரு. ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது அவரே காலபுருஷனுடைய 3ஆம் வீட்டு அதிபதி. காசிப் இண்டிகேட். உங்களை பத்தி நிறைய பேர் காசிப் பேசுவாங்க. தயவு செஞ்சு மக்களை நீங்க பேசாதீங்க. பேசுனீங்கன்னா சாதாரணமா பேசிப்பீங்க. ரெக்கார்டு பண்ணி மேலிடம் வரைக்கும் போயிட்டு வந்துடும். அப்புறம் மெயில் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே இந்த வேலை இருக்குமா இருக்காதான்ற மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. யாராவது உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுங்க. நான் வேண்டிக்கிறேன், இந்த வீடியோ எல்லா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்ணில் படட்டும்னு. சும்மா டீ கடையில் உட்காந்து சாதாரணமாக பேசியிருப்போம், அது டீம் லீடர் வரைக்கும் போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம். நான் இவ்வளோ அழுத்தமாக சொன்னதே இல்லை. நிறைய போட்டி போறாமல் வரக்கூடிய நேரம். நம்ம சும்மா 300 ரூபாய்க்கு தான் சட்டை போட்டிருப்போம். அதுவே ஆன்லைனில் 10 தடவை ரிப்பீட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நீ சூப்பராக இருக்க, உனக்கு என்ன எல்லாரும் உசுப்பேத்துவாங்க. ஏன்னா சுபத்துவமா லைட் படும்போது நம்ம அனைவரையும் ஈர்ப்போம். அது நம்மளுடைய நேச்சர். அதை யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அழகா பிறந்தது ஏன் குத்தமா அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நீங்க அப்படி ஆளுமையா இருக்கிறது யாரோட தப்பு? உங்க தப்புலாம் இல்லை. ஆனா இந்த தடவை கொஞ்சம் உங்களை அப்படியே ஷேக் பண்ணி பார்க்கும் கிரகங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிந்த 10ஆம் இடத்தில் போய் சனி அமரப் போகிறார். கர்மஸ்தானம் இயங்க போகுது. உங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் ஓப்பன் ஆக போகுது. என்னக்காக நீங்க பிறந்திருக்கீங்களோ அதற்கான கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் அங்க உட்கார்ந்துருக்க போறாரு. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. வேலையில நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்சஸ். இது வரைக்கும் இல்லாம தலைமைத்துவம் கிடைக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் நடக்கும். நான் யோசிக்கவே இல்லைன்னு நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயம் இருக்கு. இந்த வேலையே வேணா விட்டு போயிடலாமான்ற அளவுக்கு மனம் நொந்து போன திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே பாறையில வேர் பூத்த மாதிரி அப்படியே சில நிகழ்வுகள் நடக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா சனி போய் உட்காந்துட்டு முதல்ல கர்மாவை தான் தூக்குறாருன்ற போது கர்மிக்கல் நோய்னு சொல்லக்கூடிய சுகரு, பிபி, ப்ரெஷரு, பரம்பரை நோய்கள், எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, ஸ்கின் அலர்ஜி, எனக்கு இருக்கு, அக்கியமா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எழும்பும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஓகே. ஆளுமை பண்பது கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மன ரீதியாக ஏதோ ஒரு சஞ்சலம் வந்துகிட்டே இருக்கும். சொல்லவே முடியாது. வெளியில சொல்ல முடியலையே. நான் பார்க்க என்னமோ சொல்லுவாங்களே, பேரு பெத்த பேர் தான், உள்ள ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பார்க்க நல்லா இருக்கேன். ஆனா நான் எங்க போய் கொட்டுறதுன்னு தெரியலன்ற மாதிரி கொஞ்சம் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் முழிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். நீங்க சொல்லது அவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒண்ணு, உங்களுடைய ஜாதகத்துல ராகு நல்லா இருந்துட்டாருன்னா இந்த மாசம் மாதிரியான ஒரு ஜாக்பாட் மாசம் உலகத்துல எதுவுமே கிடையாது. 30 வருடங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுல இந்த மாதத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஏன்னா சதயம்ன்ற நட்சத்திரத்தை நோக்கி அந்த ராகுவினுடைய பயணம், சதயம்ன்ற நட்சத்திரத்தை நோக்கி செவ்வாய் டிரான்சிட் ஆகி போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு. ரொம்ப பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும். வாக்குறுதியை கொடுக்காதீங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அதை செய்ய முடியாம சூழல் போயிடும். அப்புறம் நீ தானே சொன்ன உங்களை போட்டு பாடாப்படுத்துவதால அதனால வாக்குறுதி கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும். மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிறைய திருப்பங்கள், நிறைய பேருக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து புள்ள பிறக்கலையா, இந்த மாசம் புள்ள பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல குழந்தைகள் மீது இது வரைக்கும் உங்ககிட்ட பேசாத பிள்ளை, பேசின பிள்ளை எல்லாம் உங்ககிட்ட பேசும். ஸ்டாண்டலோனா நிற்பீங்க. இந்த தடவை ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் மாறி சரி பாத்துருவோம் ஒரு கை அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் வரும் உள்ளுக்குள்ள இருந்து. நட்சத்திரநாதன் ரொம்ப சுபத்துவமா இருக்காரு. ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமா இருக்காரு. இது எப்படின்னா மனசு ஒண்ணு சொல்லும், மூளை ஒண்ணு சொல்லும். மூளை சொல்றது கேட்கறதா, மனசு சொல்றது கேட்கறதான்ற மாதிரி தெரியாம ஒரு மாதிரி டைலமாவா ஒரு 15 நாள் 20 நாள் அப்படியே ஓடும் இந்த மாசம். அதுல மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா போதும். மற்றபடி வேற ஒன்று, நிறைய தண்ணி குடிங்க. இந்த தடவை நீங்க தண்ணி குடிக்க 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 தேவையில்லாம அந்த டிப்ரெஷன்ல இருந்தும் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தும் வெளில வந்துருவீங்க.
சூடு அதிகமாகும், உடல் சூடு அதிகமாகக்கூடிய நேரம். தலைவலி வருது, கண் எரிச்சல் வருது, கண்ணாடி மாத்துறது, இல்ல கண்ணாடி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு பண்றதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணோட, பல்லோட சம்மந்தப்படுது. பல்லு வலி, பல்லு புடுங்குறது, பல்லு ரூட் கேனல் பண்றது, பல்லு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, அத குத்துன அது தேவையில்லாம ரத்தம் வந்துச்சுன்னு ஏதோ ஒண்ணு பல்லு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வரப்போகுது. நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வாங்க போறீங்க. நெறைய பேர் அந்த தடவ பெல்ட் வாங்குவீங்க, செப்பல் வாங்குவீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில ஏதாவது ஒரு ஹேண்ட் பேக், பர்ஸ் எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். இந்த மாதம் அதுக்கெல்லாம் சூப்பர். ஆன்லைன் ஷாப்பிங்க வாழ வச்சே தீருவேன் அப்படின்றதுல கங்கணம் கட்டிட்டு உறுதியா இருப்பீங்க. நெறைய உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் சூப்பர். ஏன்னா சுக்கிரன் அந்த வேலைய செவ்வனே பண்ணுவாரு உங்களுக்கு. இல்ல யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து கிஃப்ட் குடுப்பாங்க. ஸோ நெறைய இந்த தடவ வந்து மகிழ்தல் இருக்க போகிறது. ஆனா அதே சமயம் மனமாற்றமும் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. படிக்கிற திருவாதிரை நட்சத்திரக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. நெறைய வந்து என்ன சொல்றது? இக்கி பிக்கி பாங்கி போடுவாங்க. நீங்க போடுறதெல்லாம் சொல்லலாம். நீங்க புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத அணிதான்ற மாரி நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் விழும். அதனால கொஞ்சம் கவனமா படிச்சு போடுங்க. சும்மா அதெல்லாம் பாத்துரலாம் போன தடவ நான் இந்த கொஞ்சம் அசால்ட்னஸ் எட்டி போகும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எனக்கு கணங்களா அத மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். திருமணக்கான பிராப்தம் கூடி வரும். நெறைய ஃபாரின் மாப்பிள, வெளியூர் மாப்பிள, வெளிநாட்டு மாப்பிள கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. வெளியூர், வெளிநாட்டுல கூடிய பொண்ணு அமையறதுக்கான வாய்ப்புன்ற மாரி கொஞ்சம் கடல் தாண்டி அமைப்பெல்லாம் இந்த தடவ கூடி வரப்போகுது. நெறைய லாபங்கள் வரும். ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் வரும். இல்ல உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து அதுக்கான கொஞ்சம் டவுன் ஆகும். இப்போ அவசரப்படாதீங்க. இப்ப ஷேர்ல இன்வெஸ்டும் பண்ணாதீங்க. ஷேர கண்ட்ரோலும் எடுக்கவும் எடுக்காதீங்க. அப்படியே இருக்கட்டும் இந்த 1 மாதம். நான் ஒரு காரணமா சொல்றேன். ஏப்ரல், மே வந்ததுன்னா அதுக்கான வாய்ப்புகள் தானா குவியும். ஏன்னா ரக்னநாதனும் சரி, ராசிநாதனும் சரி கொஞ்சம் வக்ரமா இருக்கும்போது நம்ம எந்த காரியமே பண்ணக்கூடாது. அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு வந்து தான் தீரும். ஆனா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறும். ஜெயிக்கணுன்ற வெறி வரும். யாரெல்லாம் ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாத்தியார் தொழில்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் காலேஜ்ல வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் யுனிவர்சிட்டில இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பால் உற்பத்தி சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ராகுவெல்லாம் அத தான் இண்டிகேட் பண்ணும். கேமரா ஃபீல்ட் இருக்கீங்களோ, மைக் பிடிக்கிறீங்களோ, இல்ல இத உற்பத்தி பண்றீங்களோ, மிஷினரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தன அத்தன திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். வேலையில பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மனம் மட்டும் தான் கொஞ்சம் குழம்ப போகுது. அத மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நெறைய தண்ணீர் குடிங்க. இந்த விரல் தான் புதன் விரல். இந்த விரல தண்ணீல வச்சுட்டு ஓம், ஐம், க்ளீம். படிக்கிற பிள்ளைங்க இத சொல்லிட்டு தண்ணிய குடிச்சிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. சக்சஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாரி டைலமா இருக்கா? காலைல ஆஃபீஸ்க்கு போம்போது இந்த விரல தண்ணிக்குள்ள வச்சுட்டு ஓம், ஐம், க்ளீம். இந்த மந்திரத்த சொல்லி ஒரு 27 தடவ, 21 தடவ சொல்லிட்டு அந்த தண்ணிய குடிச்சிட்டு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 7:30 பண்ணணும்னு வந்தவன் கூட கண்ணு தெரியாம வெளில போயிடுவான். உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடுவான். அதனால இந்த சூட்சமத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நான் சொன்ன மாரி சுகர், பிபி எட்டி பார்க்கறதுக்கான டைம் இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒருவேளை உங்க சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில அதுலருந்து வெளில வந்துருவீங்க. அதற்கான சிறந்த மருத்துவம் கிடைக்கும். கொஞ்சம் நடையோ நடக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சனி போய் உட்கார்ந்திருக்கிற இடம் அப்படி. கொஞ்சம் நெறைய நடக்க வேண்டிய சூழல் உருவாகும். கொஞ்சம் அலைச்சல், ஒரு மாரி டயர்ட்னஸ் இதெல்லாம் லைட்டா எட்டி பார்க்கும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை குடுக்கும். அப்படி இல்லாட்டி சங்கரன் கோயில்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு. சரியான ஒரு முடிஞ்சா அங்க போயிட்டு வாங்க. இல்ல அந்த அம்பிகை ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ணிட்டு தினம் பார்த்துட்டு வர மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும். அங்க போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய புத்து மண்ண எடுத்து நெத்தியில வச்சுட்டு வாங்க. முடிஞ்சா கொஞ்சம் பாக்கெட்ல போட்டு உங்க தலைமாட்டுல வச்சு படுங்க. தேவையில்லாத இந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளில வந்துருவீங்க. உங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறவங்க தடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவான். என்னால இப்பலாம் முடியலன்னா, அந்த அம்பிகையோட ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ணி வச்சு தினம் பாருங்க. அந்த கோவில ஒரு தடவ YouTubeல தான் நெறைய காட்டுறாங்கல்ல. போட்டு ஒரு தடவ பாருங்க. தினம் ஒரு தடவ ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அந்த கோவில பார்த்து அந்த அம்மன நமஸ்காரம் பண்ணாலே போதும். மனம் அங்க இருந்தா போதுங்க. அம்பாள் தானா அருள் புரிவாள். ஓகே. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பட்டாம்பூச்சி. அதுவும் எஸ்பெஷலி எல்லோ கலர்ல பட்டாம்பூச்சி, இல்லாட்டி வந்து கருப்பு கலர் பட்டாம்பூச்சி உங்க கண்ல படும். எப்ப நீங்க பட்டாம்பூச்சி பார்க்குறீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சிறகடிக்க தயாராகி விட்டீர்கள் என்று அர்த்தம். தேவையில்லாம முடங்கிட்டு இருக்காதீங்க. எத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க அப்படியே எப்படி கூட்டு புழுவா இருந்து பட்டாம்பூச்சி பறக்க போது, இந்த மாரி நீ பட்ட கஷ்டத்துல இருந்து அப்படியே பறந்து சிறகடிக்க போற, நான் இருக்கேன் உன்ன பறக்க வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த பட்டாம்பூச்சி பார்க்கக்கூடிய அமைப்பை உங்களிடம் காட்டும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.